வாய்ஸ் என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 25. எபிசோடு 24 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே அட்லாண்டா ஸ்ட்ரைட்டாக எனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும், அதனால தான் கேட்குறேன், நீ அந்த டீமனோட இன்வால்வ் ஆகியிருக்கதானேன்னு கேட்குறாங்க. சீன் ஒரு மெடிக்கல் ரூமுக்கு கட் ஆகுது. எல்னோர் இன்னும் மயக்கத்தில் இருக்கா, அவளுக்கு பிளட் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வாய்ஸ் பிளட் ரெடியானு கேட்குது. இன்னொருத்தன் இன்னும் இல்லை ஆனால் ஆல்மோஸ்ட் ரெடின்னு சொல்கிறான். இப்போ அவள் ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குது? 50க்கும் கீழேயா? அடடா, அந்த கிளரிக் இன்னும் ஏன் வரலன்னு அவசரமாக பேசுகிற சத்தத்தை கேட்டு எல்னோர் மெதுவாக கண்ணை திறக்கிறா. ரெக்கவர் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளும் அட்லாண்டாவும் செம்ம சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அட்லாண்டா ஃபஸ்ட்டு பெரிய டீமனோட ஒரு பவரை அழிக்கிறது தான், அது உன்னை மையமாக வச்சு எல்லா பக்கமும் பரவி இருக்கு. சர்ச்சும் ஹோலி கிங்டமும் கண்டிப்பாக இதை நோட் பண்ணுவாங்க. நீ இப்போ புயலோட மையமாக மாறிட்ட, இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் நீ இதை பண்ணியான்னு கேட்குறாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்ரவுண்டு கேரக்டராக வாழ்கிறத எப்போவுமே விட்டுட்டான். முக்கியமாக இப்போ ஒரு டீமனோட விஷயத்தில் இழுத்து விடப்பட்டிருக்கான். நம்மளால சும்மா தோலை குலுக்கிட்டு உண்மையை சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் லக்கடிச்சது அவ்வளோதான்னு சொல்கிறான். அட்லாண்டா மூஞ்சியை சுருக்கிக்கிட்டு மறுபடியும் அந்த டீமன் மேட்ரிக்கே வராங்க. ஃபேண்டமோனியத்தோட லார்ட்ஸ்லேயே செம்ம பவர்ஃபுல் இந்த கிரே டீமன் தான். நான் டவுட் பட்ட மாதிரியே அது பிரசிடென்ட் எல்னோரை ஹோஸ்டாக யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஆள் மூஞ்சி மாறி, ஹெட்மிஸ்டர்ஸ் அப்போ உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியுமான்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் உடனே தலையாட்டிட்டு, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூலையும் எல்னோரையும் காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டேட்டு, நீ உள்ளவா, ஆனால் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, இது ரொம்ப டாப் சீக்ரெட்டுன்னு சொல்லிக்கிட்டு சொடக்கு போட்டு நம்ம ஆளை காற்றுல மிதக்க வச்சு அவள் மடியில் தலை வச்சுக்க சொல்கிறா. அப்புறம் நம்ம ஆளோட ஃபைனல் பேட்டிலுக்கு அப்புறம் டீமனோட சோல் பீஸ் எல்லாம் கண்ட இடத்துல சிதறிடுச்சு. ஒரு பீஸ் வேர்ல்டில் வந்தாலும் மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கிட்ட வந்துடும். அந்த பெரிய டீமன் கொஞ்ச நேரம் முழிச்சுக்கிட்டதால மீதி இருக்கிற பீஸும் சீக்கிரமாக வெளியே வந்துடும்னு சொல்கிறாங்க. அவங்க பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, இந்த கேமை ஃபுல்லாக முடித்த நம்ம ஆளுக்கு இது பக்காவாக புரியுது. ஒரிஜினல் ஸ்டோரிலையும் இதே தான், ஒரு டீமனோட ஹோஸ்ட் எப்போவுமே டிசாஸ்டரை தான் கொண்டு வரும். ரெட் டீமனோட ஹோஸ்ட்டு தான் ஒரு வாட்டி ரெட் நைட் இன்சிடெண்ட்டை உருவாக்கி எலிஜாவோட மொத்த ஃபேமிலியே காலி பண்ணிச்சு. ஒவ்வொரு வாட்டி கேமில் ஆடும் போதும் இந்த சோல் பீஸும் ஹோஸ்ட்டும் ரேண்டமாக தான் செலக்ட் ஆகும். ஆனால் எலிஜாவும் எல்னோர் மட்டும் ஃபிக்ஸடு. நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியலன்னு ஹெட்மிஸ்டர்ஸ் அட்லாண்டா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறாங்க. ஹோலி கிங்டமோட நெட்வொர்க் ரொம்ப பயங்கரமானது. அவங்க யார் யாரெல்லாம் ஹோஸ்டாக ஆகலாம்னு லிஸ்ட்டு போட்டாங்க. அதில் எல்னோரும் ஒருத்தி. நான் முடிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாரையும் நம்ம ஸ்கூல்லேயே ஒன்று சேர்த்துட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஆளுக்கு அவங்க எடுத்த முடிவு மேலே டவுட் வருது. செலக்ட் பண்ணி எல்லாரையும் ஒரே இடத்துல சேர்த்து வைக்கிறது கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் இவ்வளோ டேஞ்சரான ஆளுங்களை ஒன்றா வைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் ஆச்சேன்னு யோசிக்கிறான். நம்ம ஆளு குழப்பமாக இருக்கிறத பார்த்து அட்லாண்டா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உண்மையான லவ் ஒரு வாட்டி ஒரு டீமனோட ஹோஸ்ட் ஒருத்தனை உண்மையாக லவ் பண்ணுனா அந்த டீமனோட சோல் பீஸ் முழுசாக அழிஞ்சு போயிடுச்சு. இந்த லவ் அழிவுக்கான விதையவே காலி பண்ணிடுச்சு. அந்த பெரிய டீமனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஆளுக்கு பீதி கிளம்பிடுது. என்னது, என்ன சொல்கிறீங்கன்னு கத்துறான். அதெல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் ஹெட்மிஸ்டர்ஸ் அட்லாண்டா எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டாங்களே, நான் தூரத்துலேருந்து பார்த்தேன், அது உன் காயத்தை சரி பண்ணிடுச்சுன்னு ஜாலியாக கைத்தட்டிச்சு தானே என்ன கேட்குறாங்க. நம்மளால் திக்கி திணறி ஒருவேளை என்னை பார்க்க பாவமாக இருந்திருக்கும், அதான் நான் அதை முடிக்க விடலைன்னு சொல்கிறான். அட்லாண்டா அவனை கட் பண்ணிவிட்டு, மேட்டர் அதில் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு தான். இந்த டீமன் உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கு டட், உன்னோட நாலேஜ் பிளான் எல்லாமே ப்ரூவ் ஆகிடுச்சு, அதனால் நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், ப்ளீஸ் அந்த டீமன் ஹோஸ்ட்டை எல்லாம் நீ கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு அவள் மூஞ்சியை நம்ம ஆளு மூஞ்சிக்கு பக்கத்தில் கொண்டு வராங்க. உடனே நம்ம ஆளு அப்படியே ஜர்க்காகிறான். திரும்பி படுத்துக்கிட்டு என்னது சான்ஸே இல்லைன்னு சொல்கிறான். நம்ம ஆள் ஸ்ட்ராங்காக மறுக்கிறத பார்த்து அவங்க, நீ அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன், கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆள் பேனிக் ஆகி, இல்லை மேடம் அது மேட்டர் இல்லைன்னு கத்துறான். அட்லாண்டா விடாமல் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கவலைப்படாத, இப்போ இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாம் பொண்ணுங்க தான், இது செம்ம டைமிங், டீமனையே உன்னை பார்த்து கைத்தட்டுது, உன்னால் சாதாரண பொண்ணுங்களை ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியாதா என்ன, எப்படியாவது அவங்கள எல்லாம் கரெக்ட் பண்ணி அந்த டீமன் பீஸை காலி பண்ணிவிடு, இப்போ இந்த உலகமே காப்பாற்றப்படும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆளோட மைண்டில் பார்த்தா
கெட்ட வார்த்தை பேசலாம்னு மட்டும் இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக பேசியிருப்பான். கடவுளே, அப்படியெல்லாம் இருந்தால் எனக்கு எப்போவோ லவ்வர் செட் ஆகியிருக்குமேனு புலம்புறான். அப்புறம் வெயிட் பண்ணுங்க, உண்மையான லவ் வேணும்னு சொன்னீங்க, நான் எத்தனை பேர் தான் மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்குறான். அட்லாண்டாவுக்கு அது எவ்வளோ கஷ்டம்னு புரியுது. ஆனால் நம்ம ஆளை விட்டால் வேறு ஆப்ஷனே இல்லையே. இது ஈஸி இல்லை தான். டீமன் அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. அந்த ஹோஸ்ட்டும் சாதாரண ஆளுங்க இல்லை. இருந்தாலும் நான் உன்னை தான் கெஞ்சிறேன், ப்ளீஸ் இந்த வேர்ல்டை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ரொம்ப சின்சியராக தலை குனிஞ்சு கேட்குறாங்க. பார்த்ததும் நம்ம ஆளுக்கு இந்த கேமை விட்டே ஓடிலாம் போல இருக்குது. இப்படி கேட்டால் எப்படி நோ சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு, ஹெட்மிஸ்டர்ஸ் எனக்கு ஆன்சர் தெரியும், இருந்தாலும் கேட்குறேன், ஒருவேளை நான் அவங்கள கரெக்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும்னு கேட்குறான். அதுக்கு அட்லாண்டா, அதான் நான் சாப்டர் 14லேயே சொல்லியிருக்கேனே, ஹியூமனிட்டியே அழிஞ்சிடும், வேர்ல்டு சுக்குநூறாகி டீமன்ஸ் ரூல் பண்ணுற ஒரு டார்க் எம்பையர் உருவாகிடும்னு சொல்கிறாங்க. அப்படியே டைம் பாஸ் ஆகி சீன் எல்னோர் ரூமுக்கு கட் ஆகுது. இப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் மயக்கத்திலிருந்து முழிச்சுக்கிட்டா. சுற்றி முற்றி பார்த்துட்டு தான் மெடிக்கல் ரூமில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் ஜெயிச்சிட்டோமான்னு முணுமுணுக்கிறா. அதே நேரத்தில் வெளியில் ஒரு வாய்ஸ், நீங்கள் பாட்டுக்கு இப்படியெல்லாம் உள்ளே வர முடியாதுன்னு திட்டுது. ஒரு ஸ்டூடெண்ட், நான் நேற்று இங்கே தான் வந்தேன், நான் இந்த மேட்டருக்காக கிளாஸையே கட்டடிச்சிருக்கேன், இவ்வளோ சீக்கிரம் முழிச்சிருக்க மாட்டான்னு கத்துறான். அப்போ எல்னோரோட அசிஸ்டண்ட் அவசரமாக உள்ளே வந்து எல்னோர் முழிச்சிருக்கிறத பார்த்து சந்தோஷத்தில் அழுகிறா. ஓடிப்போய் அவள் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீ எப்படி இப்படி பண்ணலாம், எங்களை பைத்தியம் ஆக்கிட்ட, நீ அவ்வளோதான்னு நான் நினச்சேன், இன்னும் சண்டடி அதுன்னு கேட்குறா. எல்னோர் தான் கூட சண்டை போட்ட நம்ம ஹீரோவை நினச்சிக்கிட்டு, பஸ்ட்டு நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, டட் எப்படி இருக்கான்னு கேட்குறா. அதுக்கு அந்த அசிஸ்டண்ட் கண்ணை தொடச்சிக்கிட்டு, டட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டான், உண்மையை சொல்லணும்னா அவனுக்கு பெருசாக அடிப்படலை, நீ தான் செம்மையாக அடிபட்டு கிடந்த, இந்த வாட்டி நீ உசுரோட வரமாட்டேன்னு தான் நாங்கள் நினச்சோம்னு சொல்கிறா. இதை கேட்டதும் பிரசிடெண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எனக்கு இப்படி ஆயிருக்கு, ஆனால் டட்டுக்கு ஒன்றும் ஆகலையே, இது எப்படி சாத்தியம்னு கேட்குறா. அதுக்கப்புறம் இப்போ சீன் செக்ரட்டரி பக்கம் மாறுது. அவள் தன்னோட ஃப்ரெண்டு இன்னும் மயக்கத்தில் இருக்கிறத பார்த்துக்கிட்டு ரீசெண்டாக டட் கூட பேசினதை நினச்சி பார்க்குறா. அவளோட கவலையை மறைக்க முடியாமல் 2 நாளாக அவள் முழிக்கவே இல்லையே. ஒருவேளை அவள் முழிக்கலைன்னா டட் கேம்பல் உன்னை நான் சும்மா விடமாட்டேன்னு சொல்லி முணுமுணுக்கிறா. இதை கேட்டதும் நம்ம ஆளு எல்னோர் அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆக மாட்டாங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான். சீனியர் எல்னோர் இந்த மாதிரி சில்லற மேட்ருக்கு எல்லாம் சாகுற ஆள் இல்லை, ஒரு 2 நாளில் அவள் முழிச்சுடுவான்னு நான் கேரண்டி தரேன்னு கெத்தாக சொல்கிறான். நம்ம ஆளோட கான்ஃபிடென்ஸை பார்த்து அந்த செக்ரட்டரி குழப்பத்தில் தலையை சொரிகிறா. எனக்கு எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ஸ்னு கேட்குறா. நம்ம ஆள், ஏன்னா நான் இன்னும் உசுரோடு இருக்கேன், ஒருத்தரை காப்பாற்ற உசுரை கொடுக்குறவங்க இருக்கிற ஃபேமிலி எப்போவுமே வீக்கானது இல்லைன்னு சொல்கிறான். இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்தால் அந்த செக்ரட்டரி சிரிச்சுக்கிட்டே டாப்பிக்கை மாத்துறா. எப்படியோ அதெல்லாம் விடு பிரசிடென்ட், இப்போ நீ முழிச்சிட்டல, ஒரு சில மேட்டருக்கு உன்னோட அப்ரூவல் வேணும்னு சொல்கிறா. எல்னோர் முழிச்ச உடனே வேலை கொடுக்குறாங்களேன்னு செம்ம கடுப்பாகி, ஏய் நான் இன்னும் பேசன்றி தெரியும்லன்னு கத்துறா. அதெல்லாம் கண்டுக்காம செக்ரட்டரி உடனே ஒரு நோட்டை ஓப்பன் பண்ணி அந்த டாஸ்க்கை எல்லாம் கொடுக்குறா. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.